வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ஹோம் டூர் தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஆக்சுவலி ரீசெண்டாக நான் வந்து என்னோடய ஹோம் டூர் காட்டல. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் என்னோடய ஹோம் டூர் ஃபுல்லாக வரப்போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். சரி வாங்க போயிட்டு வீடியோ சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோட்லேருந்து வந்துடுறோம். ரோட்டில் நம்ம ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு பூச்செடி எல்லாமே உங்கள்கிட்ட ஃப்ரண்ட்லேருந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு வியூ வந்து வீட்டுக்குள்ளே காட்டுறேன். ஃப்ரண்ட்லலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளார காட்டுறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அம்மா வீடு அங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரீட்டு, இது நம்மளோட வீடு. இப்போ நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு அப்படியே போய் அம்மா வீட்டுக்கு போகலாம். அம்மா வீடு அங்கே இருக்குது. ஸோ அந்த தென்னை மரம் தான் அம்மா வீடு. நம்ம இப்படியும் போயிட்டு அப்படியும் போகலாம் அம்மா வீட்டுக்கு. இப்போ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் இதுதான். என்ட்ரன்ஸில் பூச்செடிலாம் பாருங்கள். ஒரு கருவேப்பிலை செடி வச்சுருந்தேன், அது இப்போ வந்து வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் பூச்செடி எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி கார்டன் டூர்லலாம் நிறையா கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா கற்றாழை கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு மணி பிளான்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டு திருஷ்டி பொம்மைக்காக ஒரு பொம்மை மாட்டி வச்சுருக்கோம். இங்கே தான் நம்ம வண்டி நிறுத்த இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து செப்பல்லாம் கழட்டி விடுற இடம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டி கொடுத்துருக்கேன். இது வந்து போர்ட்டிகோவில் பொட்டி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்னோடய டைனிங் டேபிள் போட்டு அது மேலே தேவையில்லாத அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு பெஞ்சு போட்டு இது வந்து தேவையில்லாத பழைய துணி, பழைய ஜாமான், டூல்ஸு எல்லாமே இருக்கிற இடம் இது தான். நம்ம வந்து சிலிண்டர் எம்டி லோடு எல்லாம் இந்த இடத்துல தான் நம்ம வச்சுருப்போம். ஆயிடுச்சுன்னா உள்ளார நம்ம தூக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு 11th கொடுத்த சைக்கிள் 2013 வாங்கின சைக்கிள், 11 வாங்கின சைக்கிளு. அப்புறம் இங்கே ஒரு 3 கொடி கொட்டிருப்போம். 3 கொடியிலையும் பார்த்திங்கன்னா துணி காய வைக்கிறதுக்கு நம்ம மழை பெஞ்சிச்சுன்னா வெளியில் காய வைக்க வேணாம். 3 கொடி இங்கே கட்டிருப்போம். இங்கே ஒரு கொடி இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளாரையே எல்லா கொடியும் இருக்குது. போர்ட்டிகோவில் சொல்லணுன்னா அவ்வளோதான் இருக்குது. இந்த சைடில் நான் கிரைண்டர் வச்சுருக்கிறேன். மாவு இங்கே வெளியில் தான் அரைப்பேன். அப்புறம் இந்த கரண்ட் போகிற ஏரியா, இதில் இன்வெர்ட்ரு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இன்வெர்ட்ரு. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. இது ரீசெண்டாக இப்போ வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபேனு. போர்ட்டிகோவில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்டிகோவில் இப்போ நான் சொன்ன வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டோடைய முன்னாடி வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ளார போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இப்படி இழுத்து விட்டால் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோபா இருக்குது. ஷோபாவில் ஒரு தலைக்கணி கிடக்கு. இங்கே என்னுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் இருக்குது. தன்ஷி, தர்ஷன் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா என்னுடைய ஓபிஆர் கல்யாணத்தில் நாங்கள் குரூப்பாக நின்று எடுத்த ஃபோட்டோ. கேமராமேன்ட்ட சொல்லியிருந்தேன், எங்கள் 4 பேரை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுங்க, நாங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் எடுக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அப்போ எடுத்திருந்தேன். அவர்கிட்ட என்னோடய மெயில் ஐடி கொடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து ஒரிஜினல் காப்பி அனுப்ப சொல்லியிருந்தேன். அவங்க அனுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு ஷாப்பில் கொடுத்து இந்த ஃப்ரேம் நான் எடுத்து நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். என்ன ஓபிஆர்னால் என்னோடய ஹஸ்பண்டுடைய தம்பி ஒய்ஃப் கல்யாணத்தில், அவங்க கல்யாணத்தில் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மேரேஜ் ஃபோட்டோ. இந்த மேரேஜ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நான் ஆல்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பிரிண்ட் எடுத்து நான் எடுத்தது. இந்த சைடில் ஒரு காலண்டர் இருக்குது, ஒரு கடிகாரம் இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல். ஹாலில் பார்த்திங்கன்னா ஷோபா. இங்கே ஒரு ஏர் கூலர் இருக்குது, அங்கே டிவி இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜை ரூமு. கீழே பசங்களுடைய புக்ஸ் அக்சசரிஸு. அந்த வாலியில் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி இருக்குது.
மேலே வந்து வத்தி சூடம் மருந்து பசங்களுக்கு தேவையான ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சளி ஜுரம் அதுக்கு தேவையான மருந்து எல்லாம் இருக்குது. ஹாலில் இப்போ நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. வாஷிங் மிஷின் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம துணி இது வந்து போட்டு வைக்கிறது, இது துவைச்சி எடுத்துகிட்டு வர்றது, ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்கோம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி வச்சுருக்கேன். இங்கே தலைகாணி போர்வை எல்லாமே அடிக்கிறதுக்கு. மேலே பார்த்திங்கன்னா தர்ஷனோட ட்ரெஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஹாலில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். ஹாலில் பெருசாக சொல்கிறது அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் ஹாலில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பொருளும் அதிகமாக இருக்காது. வீடும் சின்ன வீடு, அதுக்கு தகுந்த மாதிரி பொருளும் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஹாலில் சொல்கிற அளவுக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஹாலில் இன்னொன்று மெயினான ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடம் உங்கள்கிட்ட காட்டில். இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினுக்கு தேவையான லிக்விட் ஐட்டம், ஜாமான் வளர்க்குற பாத்திரம், ஜாமான் வளர்க்குற சோப்பு, ஷாம்பு, அந்த மாதிரி அக்சசரிஸ் மட்டும் அந்த சைடு. பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாமே அந்த சைடில் இருக்குது. காட்டுற மாதிரிங்க. இதுதான் ஹாலில் வந்து இங்கே நம்ம இங்கேருந்து கார்னரில் கொடுத்துருக்கோம். இந்த பலவை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு நம்மளே வந்து முடிக்கி செட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனோட என்ட்ரன்ஸ் இதுதான். கிச்சனுக்குள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹேங்கர் மாட்டி அதில் வந்து கரண்டி தேவையான கம்பி எல்லாமே அதில் மாட்டி வச்சுருக்கேன். 2 குடம் தண்ணி வச்சுருக்கேன். சமைச்சு நான் இந்த இடத்துல தான் சாப்பாடெலாம் வச்சுருவேன். கீழே வந்து மளிகை ஜாமான் ரேக் இருக்குது. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் வைக்கிற ரேக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆனியன், உருளைக்கிழங்கு. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆனியன் ரேக் இருக்குது. இதோட ரேட்டு வந்து 150 ரூபான்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டு 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். கீழே சின்ன வெங்காயம், இங்கே வந்து பூண்டு, பெரிய வெங்காயம், இங்கே வந்து உருளைக்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாலி, அங்கே பாக்ஸ்லேயும் ஸ்நாக்ஸ் இருக்குது, இந்த வாலிலையும் ஸ்நாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்குது, கேஸ் இருக்குது, சிலிண்ட்ரு. கீழே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம்லாம் கீழே இருக்கும், சின்ன பாத்திரம்லாம் சென்டரில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆயில் ரேக் இங்கே வச்சுருக்கேன். ஆயில் ரேக்கு, சின்ன சின்ன பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கடுகு, சீரகம், மிளகு சீரகம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டப்பா இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதை விட பெரிய பெரிய டப்பா எல்லாமே அங்கே இருக்கும். என்னோடய கிச்சனில் இருக்கிற மளிகை ஜாமான் இவ்வளோ தான். புளி வாளி வந்து இப்போ தான் நான் விளக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி புளி வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. இதில் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது வந்து மிளகாய்த்தூள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா புளியும் மிளகாய்த்தூளும் தான் பெருசாக இருக்கும், மற்றதெல்லாம் சின்னதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸும் பச்சை அரிசியும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி இருக்குது, பச்சை அரிசி இருக்குது. 2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். பாசுமதி அரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு, பச்சை அரிசி வந்து பொங்கல் செய்கிறதுக்கு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேயே இருக்குது. நம்ம கிச்சனோட வியூ அவ்வளோதான். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் பொருள் எல்லாமே இவ்வளோ தான். நம்ம வீட்டில் அதிகமாகலாம் யூஸ் பண்ணலை. கிச்சன் டூர் அவ்வளோதான். தோசை தவா அங்கே வச்சுருக்கேன். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சப்பாத்தி மாவு அந்த மாதிரி பூரி சுடுறது கட்டெல்லாம் மேலே இருக்குது. நம்ம கிச்சனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரூமில் என்னென்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பெட்ரூமில் போயிட்டு காட்டுறவாங்க. பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 2 பீரோ இருக்குது. இந்த பீரோ பார்த்தீங்கன்னா நான் சிதம்பரத்தை 4 வருஷம் குடியிருந்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு இந்த பீரோ வாங்கியிருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். எனக்கு எடுத்து வச்ச பீரோ இங்கே இருக்குது. இந்த பீரோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை என்னோடய ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தன்ஷியோட ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் இங்கே உட்காரத்துக்காக 2 சேர் போட்டிருக்கோம். இது பழைய ஃப்ரிட்ஜில் வந்து தேவையில்லாத பொருள் எல்லாமே இங்கே தான் கிடக்கும். இங்கே பாருங்க, ஓம தண்ணிலாம் கிடக்கு, ஓம வாட்ரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வினிகர் இருக்குது. நான் ஏதாச்சும் க்ளீன் பண்ணணுன்னா வினிகர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது சோடா உப்பு. அப்புறம் நம்ம கொலின் இருக்குது. அப்புறம் ஒரு சர்ஃப் எக்ஸல் இருக்குது, ரிங் லைட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத எல்லாமே இந்த சைடில் இருக்கும். இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த செப்பல் இங்கே இருக்குது. என்னுடைய எடிட்டிங் ஷூட்டிங் யூஸ் பண்ணுற ட்ரைபோர்டு இங்கே இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே தான் நான் உட்காந்து வந்து எடிட் பண்ணுவேன் எல்லாமே. இது உள்ள என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் கேஜெட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது.
என்னோடய யூடியூப் கேட்ஜெட்ஸ் எல்லாமே அதில் தான் வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்சி, வண்டி சாவி, எக்ஸெட்டு, ஸோ எக்ஸெட்ரா இந்த சைடில் இருக்கும். இங்கே வந்து என்னோடய மொபைல் சார்ஜ் பண்ணிப்பேன். இங்கே சார்ஜ் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து நான் எடிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இது வந்து டிவி ஸ்டாண்டு தான். டிவி வந்து அப்போதைக்கு நம்ம வந்து சின்ன டிவி வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதை வந்து இங்கே அட்டாச் பண்ணி இது டெம்பரரியாக தான் இருக்குது, இழுத்தா வந்துடும் சரின்ட்டு இங்கே பவுட்ரு போட்டு வைக்கிற இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் மேக்கப் செட்டு. ஒன்றும் இல்லை, பவுடர் இருக்குது, இந்த பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன், இந்த பேராஷூட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் இந்த பொட்டு ஸ்டிக்கர் போட்டு இவ்வளோ தான். எங்கள் தன்ஷி நானும் மேக்கப் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கு வந்து பொங்கலுக்கு வாங்கி வச்சுருந்தா ஜடநாகம் இங்கே இருக்குது. வருஷம் வருஷம் பொங்கலுக்கு அதை எடுத்து அப்படியே நாங்கள் வந்து பின்னி விட்ருவோம். அதை அப்படியே வந்து ஓரமாக மாட்டி வச்சிட்டோம். என்னோடய ட்ரெஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். பெட்ரூம்னு சொல்லணும்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரூமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு 2 பீரோ இருக்குது, ஒரு துணி கொடி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரிட்ஜு, இந்த பக்கம் பாப்பாவோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு 2 சேர் கிடக்கு, 2 பீரோ இருக்குது. ஸோ நம்ம பெட்ரூமில் அவ்வளோதான். நாங்கள் எங்கே தூங்குவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான், கீழே தான் தூங்குவோம். தர்ஷன், தன்ஷி, நான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹால்லையும் தூங்குவோம், இங்கேயும் தூங்குவோம். இங்கே இவ்வளோ தான், ஃபேஸ் அதிகமாக கிடையாது. நம்ம தான் புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஆல்ரெடி 4 வருஷமாக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதேமாரி தான் இப்போ இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இது இருக்குது பாருங்கள் வெடுப்பு. ஸோ இது ஃபுல்லாக வந்து வெடுப்பு. இது வழியாக பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அந்தாண்ட சைடு, அந்த சைட்லேருந்து அந்த வெடுப்பு வழியாக பார்த்தீங்கன்னா மரக்கட்டை பூரா எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிடுது. ஸோ பெட்ரூமில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரூமில் சொல்கிற அளவுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. பெட்ரூமில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலும் அவ்வளோதான் வரும். மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீட்டி தான் வரும். சீட்டி இந்த 2 சைடு பார்த்தீங்கன்னா தகரம் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸில் வந்து தங்கச்சி இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. நான், அக்கா, தன்ஷி, தர்ஷன் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா தகரம் கொடுத்துருக்கோம். பூச்சிலாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தகரம் வந்து ஸ்க்ரூ போட்டு முடிக்கிருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் சொல்கிற அளவுக்கு அவ்வளோதான் இருக்குது. பேக் சைடில் காட்டணுன்னா இங்கே ஒன்றும் கிடையாது. 5 தென்னை மரம் மட்டும் வச்சிட்டோம். அந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா இளநீ இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக வயல் தான். இப்போ வந்து நம்ம நடுற ஒர்க் ப்ராசஸ் இப்போ வந்து பண்ண போகிறோம். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெட்டின் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். பைப்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், ஆனால் பைப்பில் தண்ணி வரல. நம்ம வீட்டோட ஹோம் டூர் வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே, என்னென்ன பொருள் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன், சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, see you.